ஹே ஃபேம், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது இப்போது ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நம்ம கீழே மென்ஷன் பண்ணிவிடுவோம், அதுலேயே தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே இந்த ட்ரிப்பில் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே. ஸோ 100% இதான் ஃபஸ்ட்டு vlog. எப்படி இருக்குன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஓகே, என்னம்மா பண்ணுறீங்க? புளி சாதம் கலரிட்டுருக்கேன். புளி சாதமா? தொட்டுக்க துவையல் அரைக்க போகிறேன். துவையலா? கோல்டாமா? நல்லா கோல்டு பிடிச்சிச்சுமா. சரியான கோல்டு, வாய்ஸ்லாம் மாறிடுச்சு. சரிம்மா, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வா. அதோம்மா கிளம்ப போகிறேன். குளிச்சாச்சு, இப்போ கிளம்பணும். சரி, சரிங்கம்மா. என்னம்மா கட்டி முடிச்சாச்சா? செஞ்சுட்டோம்மா. என்னென்ன கட்டிருக்கீங்க? இதெல்லாம் புளி சாதம். ஓகே. ஸ்வீட்டு தானே. அப்புறம் துவையல். துவையல், புளியோதரை துவையலா? இதெல்லாம் நீங்கள் வண்டியில் சாப்பிட்ற ஜிப்ஸு, சாக்லேட்டு. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரிம்மா. எப்போ நம்ம வெளியே போனாலும் முதல் வேலை நம்மளுக்கு பண்ண வேண்டியது சாமி கும்பிட்றது தான். ஸோ அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் கிளம்ப போகிறோம். போயிட்டு வரோம். பாய் சந்தி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேவா? பாய். மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ஒரு செல்ஃபி. நம்மளுக்காக ஒரு ஜீவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜீவன் இதுதான். ஹே ஃபேம், இப்போ நம்மளோட அடுத்த ட்ரிப் பார்ட்னர்ஸை பார்க்க போகிறோம். இன்னும் ஒருத்தர் ஆட் ஆக வேண்டியிருக்கு. இவர் கொஞ்சம் கண்ணு தெரியாது, அதான் இந்த கண்ணாடி பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு கண்ணாடியை கழட்டிடு. ட்ரெயினில் யோசிக்காம கீ ரோஸ்ட் வாங்குற ஒரே ஒரு ஆள் இந்த பைத்தியமாக தான் இருப்பான். மதன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நான் 4 இட்லி ஒரு வடை. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? 3 இட்லி ஒரு வடை. அங்கே யார் இருக்காங்க? இட்லி பார்த்து விக்னேஷ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? மொத்த பில்லு இதை தான், எல்லாம் இட்லி தான். 7:30 மணிக்கு ட்ரெயின் பண்ணுறவன் கீ ரோஸ்ட் வாங்குவானா, ஆனால் இந்த பைத்தியம் வாங்குவான். கீ ரோஸ்ட் வந்துட்டு சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து புரியும். சரி, 7:30 மணிக்கு ட்ரெயினை வச்சுட்டு இப்போ இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். 7:30 மணி ட்ரெயின், மணி இப்போ 7:10 போகுது. போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் பண்ணி ட்ரெயினை விட்டோம். இந்த வாரமும் சம்பவம் பண்ண மாட்டோம், ஓடி வரும். பேக்லாம் பார்த்தல, ரன்னிங் சேசிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கிட்டோம். ஓகே ஓகே டன். நம்ம போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரில. கைஸ், இதுதான் டபுள் டெக்கர் ட்ரெயினா? அதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்கவே செம்மையாக இருக்குது ட்ரெயின். ட்ரெயினில் ஏறினோடனே முதல்ல சீட்டு பிடிக்கிறோன்னு இல்லையோ, ட்ரெயினில் ஏறினோடனே இந்த வீட்டுக்கெல்லாம் முதல்ல கால் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது சொல்லி. அதனால் ஃபஸ்ட்டு ஏறினோடனே எல்லா வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொன்னார்? பயங்கரமாக பசிக்குது, நான் சாப்பிட சோறு தர மாட்டாங்க. ட்ரெயினே இப்போ தான் கிளம்பிருக்கு. ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சல. நிமிஷம் சிஸ்டர் ஹலோ. நான் எங்கே போய் நான் தோசை ரெடி. உட்காரலாம், படம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த எருமை மாடை உட்காந்து இன்னும் தின்னுட்டு இருக்கு. மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கு. அதுவும்
அங்கே இருக்க சீட்டை விட்டுட்டு இங்கே எங்கள் சீட்டில் வந்து கப்பிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கப்பல் எங்கன்னு பார்க்குறீங்களா? பாவம் என்னோட கப்பல் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலி வியூஸ்லாம் இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய மூவிஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததுனால மூவிஸ் பார்த்து டைம் பாஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் வெளியே பார்த்து பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. 6 hours. Hey guys, இன்னும் நாங்கள் 1 hour இன்னும் நாங்கள் 1 hourல இறங்க போகிறோம். இறங்கணும்னா கோவாவில் இறங்க போகிறது இல்லை. எங்கே இறங்க போகிறோம்? பெங்களூரில் இறங்க போகிறோம். பெங்களூரில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் வந்து வேற ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ நம்ம வந்து 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அடுத்த நாள் தான் நம்ம போய் ரீச் ஆகும். கரெக்டாக? இவனுக்கு நாங்கள் ஏன் வந்து டிக்கெட் எடுத்தோன்னு எங்களுக்கே தெரியல. இவன் வந்ததுலேருந்தே வந்து அன்ரிசர்வ்ல தான் வந்துட்டுருக்கான். ஒன்று பாத்ரூமில் உட்காந்து வரான், எல்லாம் வெளியே நின்றுட்டுருக்கான். கப்பிள்ஸ் வேறு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கே வேறு நின்றுட்டுருக்கான். இவனுக்கு ஏன்னா டிக்கெட் எடுத்து நாங்கள் அந்த காஸ்ட் வேஸ்ட் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு அவன் இங்கே உட்காரலான்னு சொல்லிட்டு அவன் சீட்டில் வேறு யாரோ உட்காந்துட்டாங்க. இப்போ அவனோட சீட்டோட காஸ்ட்டே போயிடுச்சு. இதுலேருந்து என்ன பண்ணேன், ஏறி உட்காந்து சாப்பிட்டேன், ஒரு படம் பார்த்தேன், இப்போ தூங்க போகிறேன். நான் தான் அதுதான் பண்ணேன். அப்படியே நீ டயர்டாக வச்சிருக்கேன். நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு. சாவடிச்சிருவேன். நான் தூங்கவே இல்லை. போய் சொல்கிறேன், நான் தூங்கவே இல்லை. ஆக்சுவலி இது டபுள் டக்கர் ட்ரெயின்ன்றதால செம்மையாக இருக்குது. வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. கிளைமேட் வேறு பங்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தானாக வர லாங்குவேஜ். ஓகே, ஃபைனலி நம்ம பெங்களூர் இறங்கிட்டோம். இந்த சைடாக பெங்களூர் மெட்ரோ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து இப்போ நம்ம யஷ்வந்த்பூர் கிளம்புறோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு டேரக்ட் ட்ரெயின். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் 3 o'clock ட்ரெயின் சாப்பிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயின் மாறுறது கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லக்கேஜை தூக்கிட்டு நடக்கிறேன். சுமந்துட்டு போகிறது தான் ரொம்ப பிரச்சனை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நான் மெட்ரோ பெங்களூர் மெட்ரோவில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஓகே, பாய் பாய். என்ன சொல்ல சொல்கிறேன்? இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து பெங்களூர் சிட்டி மெட்ரோவில் இருக்கோம். ஓகே, இப்போ தான் நாங்கள் வந்துட்டு மெட்ரோவுக்கு டிக்கெட் எடுத்தோம். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டு ஓகே, இப்போ நாங்கள் வந்து மெட்ரோவில் போய் ஓகே, யஷ்வந்த்பூர் போக போகிறோம். ஓ, அங்கேருந்து நம்ம கோவா ட்ரெயின் எடுக்க போகிறோம். டிக்கெட்ஸ் இந்த பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன் டிக்கெட்ஸ். சென்னையில் ஆக்சுவலாக கியூஆர் கோடு, இங்கே வந்து டிக்கெட். இது டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுதான் பெங்களூர் டிக்கெட். இப்போ என்ன பண்ணோம்? ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுட்டு அங்கே போட்டுட்டு நாங்கள் போக போகிறோம். அதுக்குள்ளே போட்டு போடலாம். அதுக்குள்ளே போட்டு வாயில் போடணும். ஓகே, டிக்கெட்ஸ் ரெடி. நம்ம போய் எப்படி போட்டு உள்ளே போகிறோம்னு பார்க்கலாம். ஓகே, எப்படியும் இல்லை, சும்மா வச்சுட்டு போனோம், அவ்வளோதான். நான் இன்னும் பண்ணதில்லை. இது போட்டோன்னே ஓப்பன் ஆயிருமா? நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அப்படியா? அதனால் ஆமாம். வயசான ஊருக்காட்டு கிளவிலாம் கூட்டம் வந்தால் தான் பிரச்சனை. நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க விக்னேஷ். ஆக்சுவலாக எங்கள் டீமில் வந்து பயங்கரமான இங்கிலீஷ் பேசுகிறது இவர் தான். அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இவரு. காலைல என்ன கேட்டாருன்னா டிஃபன் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க. ஒரு வழியா யஷ்வந்த்பூரில் நம்ம இறங்கிட்டோம். ஆனால் இருக்கிறதுலையே சென்னை மெட்ரோ யூஸ் பண்ணவங்களாம் பெங்களூர் மெட்ரோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. முடியல, நசுக்கிட்டாங்க. சரியான கூட்டம். எப்படின்னா நம்ம சென்னையில் லோக்கல் ட்ரெயின்ஸ் மாதிரி இங்கே மெட்ரோ இருக்குது போல். செம்ம ரஷ்ஷு.
உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள எப்போ பாப்பா. இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னா இங்கே மெட்ரோலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு போகிறோம். முடியல. ஸோ பாவம் தூக்கி தூக்கி ரொம்ப அழுத்து போயிட்டாரு. முடியல. ட்ரெயினில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த யூனோ கார்டை வாங்கிட்டு வர சொன்னோம். 2 பேர் போய் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம லக்கேஜ்லாம் எங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. 4வது பிளாட்ஃபார்ம் வெளியே இருந்து அந்த மாடிப்படி ஏறி மொத்த லக்கேஜ் கீழே தூக்கிட்டு வரதுக்குள்ள சேர்த்து சுண்ணாம்பு ஆயிட்டோம். பேசாம இந்த கோவா போகிறதுக்கு ட்ரெயினில் போவோம், தயவுசெய்து ஃப்ளைட்லேயே போயிடுங்க காசு பார்க்காம. ஷோல்டர்ல யாரோ ஏறி உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. சிவிப்பை ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 2 நாள் வந்து வேலை பார்த்தா அப்படிதான். சாத்திட்டு உட்கார் பண்ணாரம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் வந்து இதுதான். உள்ளே வந்து க்ளீனிங் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் 1 2 3 4 5 6 7 8 கார்டு 4 கிங் தான் இருக்கும். யாரெல்லாம் போய் வச்சுருக்காங்க, எல்லாரும் போய் தான் ஒன்று வச்சுருக்கோம். மற்றவங்களும் போய் வச்சுருக்காங்க. எல்லாம் போய் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், கடைசி கார்டு அடிப்பான் நினச்சி வச்சுக்கிட்டு என்ன மட்டும் எடுக்க சொல்ல, எல்லாரும் எடுக்க தோத்துறால. இரு இந்த இது பாத்தியா மொத்தச்சாம்பிராணி நீ வைக்க வேண்டியது என்ன சொல்றேன். இப்ப காடு இங்க இப்ப கரெக்டா வெட்டிட்ட. ஆமா சைக்கோ, அதான் சொல்றேன். அவர் எந்த கியூ எடுத்து காமிச்சார், 2வது கியூ எடுத்து காமிக்கிறாரு. அது தெரியல உனக்கு. சாரிடா, மூணு நான் திட்டிட்டேன். 1 2 bluff ஒரு கட்டில் எத்தனை 2 இருக்கும்? bluff 4 யாருக்கு இருந்துச்சு. ஏமாறு இருக்குமா இல்லை ஏமாத்தலி 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பொண்ணா இழுத்து இந்த மாதிரி ஆடணும், இல்லைன்னா இந்த மாதிரி உட்காரணும். 1 2 the powerful player. இது என்ன சைடில் வாங்கினுக்குது கார்டை. அதான் நீ ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்றுதான். நீ என்ன கார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேற லெவல். கார்டு அறுக்கிறதுலே தெரியல எவ்வளோ பெரிய பிளேயர்னு. ஆட்டக்காரனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தா. அவ்வளோ கார்டு அவனுக்கு அறுத்து எனக்கு காட்டக்கூடாதா கார்டை. சின்ன உள்ளது போடு. 1 queen பா. 1 queen ஏதாவது போடு. இவ்வளோ காயின் வச்சிரல போடு. 1 queen. ஏடா உனக்கு பொய் சொல்லவும் தெரியல, விளையாடவும் தெரியல, அதுவும் கேட்க மாட்டேன். சார் வாங்க சார். பைத்தியங்கள்லாம் இருக்குது சுற்றி ஒரே பைத்தியம் சார். ஒரு சின்ன பைத்தியம், ஒரு பெரிய பைத்தியம். இப்பெல்லாம் பண்ணாலும் நான்லாம் வச்சுக்கேன். அப்புறம் ஹாய், நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது டின்னருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்க போகிறோம். கடந்த எவ்வளோ நேரமாக நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் பெருசா? 15 மணி நேரமா? இப்போ இல்லை, காலையிலேருந்து சொல்கிறேன். 13 மணி நேரமா? 13 மணி நேரமாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் இன்னும் ரீச் ஆன பாடு இல்லை. காலையில் தான் ரீச் ஆக போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாடி ஆயிடுச்சு, பேஷண்ட்டு. இது நெக்ஸ்ட் பாடி
ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கு பாடி ஆகிறதுக்கு. ஸோ என்ன சொல்றது, ஒரு பாடி அவுட் இப்பயே, இன்னொரு பாடி அதுவே கவர் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அப்கமிங் பாடி. ஸோ 6 பேர். இது வந்து கொஞ்சம் நார்மலான பாடின்றதுனால எதுவும் அஃபெக்ட் ஆகல இப்போதைக்கு. ஆமா, கீழே அவுட் ஆயிடுச்சு. 6 பேர்ல 3 பேர் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3 பேர்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த ஏசி ட்ரெயினுக்கு அவன் டான்ஸ் ஆடுறான்னு நினைக்காதீங்க, அவனுக்கு கொளுருது ஏசியில். அவனுக்கு காக்கா வலிப்பு இருக்கு. எனக்கு காக்கா வலிப்பு, சூப்பு வலிப்பு. ஓகே ஓகே ஓகே, நானே பீப் போட்டுருவேன். இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் வந்துட்டு ஒரு சப்பாத்தின்னு ஒன்று வாங்கினானுங்க. அது என்ன சப்பாத்தினே தெரியல. அந்த சப்பாத்தி நான் இவங்கிட்ட தான் தள்ளி விட்டேன். சாப்பிட்டு இவ்வளோ நேரம் உயிரோட தான் இருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இன்னும் சொல்ல போனா இந்த பாடிக்கும் நான் அந்த சப்பாத்தி தான் கொடுத்து சாப்பிட்டு படுத்துருக்கு. ராஜ், என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ராஜ்? இந்தியன் தாலி, நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி, சிக்கன் தாலி, ஒரு சிக்கன் ரைஸ். இல்ல ஒயிட் ரைஸ்ல வரும் அப்படின்னீங்களே. ஒயிட் ரைஸ் அதான் தாலி தாலின்னானுங்க. என்ன தாலி வருதுன்னு பார்ப்போம். தங்கத்தாலி வருமா? மதன், லேடிஸ்லாம் உன்னை ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க மதன். இமேஜே ரொம்ப டேமேஜ் ஆகுது. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பொண்ணுங்களை விட மாட்டேங்கிறான், கிராஸ் ஆகுது, பின்னாடியே போயிடுறான். லேடிஸ் வீக்னஸ் பையன் இவன். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், சுற்றி 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 முக்காட் போட்டு வச்சுருக்கோம், பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஐயோ, பையன் யாரும் தனியாக உங்களுக்கு போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். கரெக்டாக தனியாக ஒரு போஸ்ட் அடிச்சிருக்கோம் அவருக்கு. அவன் ஆக்சுவலாக லேடிஸ் வீக்னஸ் இல்லாமல் ஆயா வீக்னஸ். ஆண்டி ஆண்டிஸ் கிட்டக்கலாம் கூட இவரை. ஐயோ கடவுளே. அவரு இப்போ எவ்வளோ நேரம் மூடிட்டு இருக்காருன்னு நம்ம பார்ப்போம். காலையில் ஏறினவர் தான், காலைல இருந்து மூடின்னு தான் இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு 8 மணிலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு துடிச்சுன்னு இருக்காரு. அவர் எங்கேயும் நாங்கள் நூறு விட மாட்டோம். ஸோ அந்த கானில் தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நைட்டு கேட்டுச்சு அந்த பாடி மாட்டலாம், ஆனால் எந்திக்க முடியலனால, அதனால ஒன்றா உயிரோட விட்டு வச்சுக்கிறேன். நீங்க மட்டும் மனசு விட்டு இருக்குது மானே மானே மானே. ஆனால் பாடி ஒத்துழைக்கல, எரிச்சு போவேன். நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். அடிக்கடி மண்டலத்துக்கு மாதிரி தானா பேச்சு. தானா பேசல, சொல்லு. நானா பேசுறேன் அப்படின்வா. அதான் வந்துருச்சு வாஸ்கோட்ட காமா. போயிட்டாங்க. நல்ல காமெடி மதன். கேவலமான காமெடி மதன். காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக மதனை காமெடி போடலன்னா நாளே நடக்காது. என்ன பண்ணுவாங்க தான், சிரிக்க வைக்க தான் நான் பிறந்திருக்கேன். நீங்கள் சிரிச்சு எனக்கு சந்தோஷம் தான். ஃபைனலி வாஸ்கோட்ட காமா கோவாவில் நாங்கள் இறங்கிட்டோம். சரி, இப்போ எங்கே போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து 1 hour ட்ராவல். ரூம்க்கா? ஆமாம், ரெசார்ட்டுக்கா? ஓகே. 5 o'clock ரீச் ஆனோம் நம்ம வாஸ்கோட காமாவில். ஸோ அங்கேருந்து அப்படியே கேப் பிடிச்சி அப்படியே கிளம்பியாச்சு ரெசார்ட்க்கு. ஸோ இப்போ வர வழியில் இது கேசினோ சொல்லுவாங்கள்ல, ஸோ கோவாவில் ஃபேமஸ்
அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். அண்ட் இதுவும் ஃபேமஸ் பிரிட்ஜ், செம்மையாக இருந்ததுல்ல. ஃபைனலி ரெசார்ட் வந்தாச்சு. ஆமாம், கோவாவும் ரீச் ஆயாச்சு. இந்த ரெசார்ட் தான் எடுத்துருக்கோம், பீச் ரெசார்ட். ரீச் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் வெதர் இங்கே ரொம்ப செம்மையாக இருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதான் இதுக்கப்புறம் போயிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு செக்இன் 2 o'clock தான். ஆனால் எந்த தைரியத்தில் வந்துட்டு நாங்கள் காலையில் 6:45 வந்திருக்கோன்னு எனக்கு தெரியல. போய் பேசி பார்த்துட்டு அப்படியே செக்இன் பண்ணிட்டு அம்மா போய் வண்டி எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே ரெயின் சுத்த கோட் வேண்டியதான். போட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு சரி, ஓகே, பாய் பாய். கழுத்தில் போடுவாங்க ராஜ், போங்க. மாலை போட்டு வர இருக்காங்க மதனை. ஆக்சுவலி இப்போது நாங்கள் வந்து கிளம்புறதுக்காக ஒரு ரூம் எடுத்திருக்கோம். 25 அந்த ரூமு. தெரியல, இந்த ரூம் வந்து 2500. இங்கே தான் நாங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸ்விமிங் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் கேமராவில் காட்டலாம். ரைட்டு உண்டு. பீச் ரெசார்ட் இருங்க, பேக் சைடில் அப்படியே பீச். இங்கே தான் ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல்,